News One Express. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி இறக்கும் CITU சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கூலி உயர்வு வழங்கக் கோரி 2வது நாளாக வேலை நிறுத்தம். மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி இறக்கும் பணியை CITU-வை சேர்ந்த 48 கூலி தொழிலாளர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறார்கள். மயிலாடுதுறை, ஆக்கூர், சேத்திரபாலபுரம், எருக்கூர் பகுதிகளில் உள்ள தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் கிடங்கிலிருந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் ரேஷன் பொருட்களை ஏற்றி இறக்கி வைத்து வருகின்றனர். 50 கிலோ மூட்டை ஒன்றிற்கு 3 ரூபாயும், ஆயில் பாக்ஸ் ஒன்றுக்கு 1 ரூபாயும் கூலியாக வழங்கப்படுகிறது. இந்த கூலி விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற வகையில் இல்லாததால் கடும் நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும், 50 கிலோ மூட்டை ஒன்றுக்கு 10 ரூபாயும், ஆயில் பாக்ஸுக்கு 5 ரூபாயும் உயர்த்தி வழங்க கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள கூலி தொழிலாளிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு CITU மாவட்ட செயலாளர் மாரியப்பன் தலைமையில் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் மனு அளித்து சம்பளத்தை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிலாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சார்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் கடைகளுக்கு மூட்டை இறக்குவது ஏற்றுவதற்கும் ஒரு 3 ரூபா வீதம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தேதியில் பெட்ரோல் டீசல் விலை ஏறிய காரணத்தினாலும் மற்றும் விலைவாசி காரணத்தினாலும் குறைந்தபட்ச கூலி கூட அரசு மாவட்ட ஆட்சியை நிர்ணயித்திருக்கிற குறைந்தபட்ச கூட இல்லாத காரணத்தினால் குறைந்தபட்சம் TNCCலாம் மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. அது 50 கிலோ மூட்டை. இங்கே இவங்க இருக்கிறதே, நாங்கள் இருக்கிறது 50 கிலோ மூட்டை, அவங்களுக்கு 40 கிலோ மூட்டை தான். ஆக 10 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு சொல்லுவதாக இருக்கிறார்கள். அந்த 10 ரூபாய் இல்லாவிட்டாலும் அதில் 1 ரூபா 2 ரூபா குறைச்சிக்கிட்டா கூட நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். அந்த குறைந்தபட்ச கூலியான 6 ரூபா இல்லை 7 ரூபாய் அடிப்படையில் கொடுக்காவிட்டால் இந்த வேலை நிறுத்தம் தொடரும். ஒரு 300 பேர் இருப்பாங்க. எல்லாம் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை கோடவுன்ல இருக்கிறவங்களும் வேலை நிறுத்தத்தை கலந்து கொண்டிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.